தலைப்பு செய்திகள். நாட்டை உலுக்கிய எல்ல விபத்து, 15 பேர் பலி. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் விடுதலை நீர் சேகரிப்பு. ஓய்வு பெற்ற போலீஸ் பரிசோதகர் மாயம். அதிகபட்ச அரிசி விலையை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம், ட்ரம்ப் தெரிவிப்பு. தொழில்நுட்ப ஜாம்பவான்களுக்கு இரவு விருந்து அளித்த ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். வெள்ளவாய வீதியில் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற பாரிய பேருந்து விபத்து தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரவு 9 மணியளவில் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 18 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து 200 மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர், இராணுவம், விமானப்படை, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டுள்ளனர். அத்துடன் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி காசி உட்பட இந்தியாவின் பல தீர்த்தங்களிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதியில் கடந்த நாட்களில் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டது. அந்த வகையில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வலு சேர்க்கும் வகையில் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் இந்த விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் வியாழக்கிழமை காசி உட்பட இந்தியாவின் பல தீர்த்தங்களில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது. இந்த நீர் சேகரிப்பு நிகழ்வானது சிவகுரு ஆதீனத்தில் நடைபெற்றது. இந்த விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வில் தவ திரு வேலன் சுவாமிகள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர், அரசியல் கைதிகளின் உறவுகள், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர், தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த உறவுகள், யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாடளாவிய ரீதியில் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 3027 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் 1011 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 972 பேரும், ஏஷ் போதைப் பொருளுடன் 28 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 913 பேரும், கஞ்சா செடிகளுடன் 29 பேரும், போதை மாத்திரைகளுடன் 59 பேரும், சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் 15 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மத்துகம போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை அகலவத்தை பிரதேசத்தை சேர்ந்த 60 வயதுடைய ஓய்வு பெற்ற உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே காணாமல் போயுள்ளார். இவர் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் திகதி சிகிச்சைக்காக கண்டி பிரதேசத்தில் உள்ள சுகாதார மத்திய நிலையத்திற்கு சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என அவரது மனைவி மத்துகம போலீஸ் நிலையத்தில் செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதி முறைப்பாடு அளித்துள்ளார். இது தொடர்பில் மத்துகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுத்த சோதனைகள் ஊடாக நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் 211 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 14,682 ஆகும். அதன்படி அரிசி சந்தைகளில் 2800 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை தொடர்பாக 915 சோதனைகளும் அடங்கும். இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் 95 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
அதிக விலைக்கு அரிசி விற்பது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றமாவதுடன் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் 5 லட்சம் ரூபாயாவதுடன் நீதிமன்றங்களால் 5 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க அதிகாரம் உண்டு. அரிசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களும் சட்டத்திற்கு இணங்கி வர்த்தமானி விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயல்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது. மாத்தளையில் ஹந்துன்கமுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட லெடியங்கல பகுதியில் காட்டு யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹந்துன்கமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வில்கமுவ பகுதியை சேர்ந்த 39 வயதுடைய பெண் ஆவார். இவர் தனது வயலுக்கு சென்று கொண்டிருந்த போது காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளதாக ஹந்துன்கமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் தனியார் நிறுவன ஊழியர்களின் தினசரி வேலை நேரம் 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக அதிகரிக்க மகாராஷ்டிரா அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக சட்ட திருத்தம் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் மூலம் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் தினசரி வேலை நேரம் 10 மணி நேரமாகவும் தொழிற்சாலைகளின் வேலை நேரம் 12 மணி நேரமாகவும் உயர்த்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கை மாநிலத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது என அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், திரிபுரா போன்ற மாநிலங்கள் இதை அமுல்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தொழில்நுட்ப ஜம்பவான்களுக்கு அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இரவு விருந்து வைத்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் AI துறையில் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கர்பெர்க், கூகுள் CEO சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனம் பில் கேட்ஸ், ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த விருந்தில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் CEO எலான் மாஸ்க் பங்கேற்கவில்லை. அவருக்கு அழைப்பை விடுக்கவில்லை என்று ராய்ட்டர் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலை குறித்து ஊடகத்திற்கு பேசிய எலான் மாஸ்க், அதிபர் ட்ரம்பின் நிர்வாகத்திடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் செல்ல முடியவில்லை என்றும் தனக்கு பதிலாக தனது நிறுவனத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை அனுப்பியதாக எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார். நெருங்கிய நண்பர்களாக இருந்த மாஸ்க், ட்ரம்ப் அண்மையில் பிரிந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வார தொடக்கத்தில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் நெருக்கம் காட்டியுள்ளனர். சர்வதேச வர்த்தகம், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு போன்ற பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து 3 தலைவர்களும் விவாதித்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது, இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என்று தெரிகின்றது. இந்த 3 நாடுகளும் நீண்ட மற்றும் வளமான வாழ்க்கையை ஒன்றாக வாழ வாழ்த்துகின்றேன் என்று ட்ரம்ப் தனது பதிவில் கிண்டலாக தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த 50% வரி காரணமாக அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருந்த இந்தியா தற்போது சீனா, ரஷ்யாவிடம் அதிக நட்பு பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1873 இலங்கையில் புதிதாக வடமத்திய மாகாணம் அமைக்கப்பட்டு மொத்தம் இலங்கையின் மாகாணங்கள் 7 ஆக அதிகரிக்கப்பட்டது. J.E. டிக்சன் அதன் முதலாவது அரசு அதிபரானார். 1946 இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி DS சேனநாயக்காவினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1990 யாழ்ப்பாண கோட்டை மீதான தமிழீழ விடுதலை புலிகளின் முற்றுகையின் போது இலங்கையின் குண்டுவீச்சு விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1997 டயானாவின் உடல் லண்டனில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. 2.5 பில்லியன் மக்கள் தொலைக்காட்சி மூலம் இந்நிகழ்வை பார்வையிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.